எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பத்ரகாளி அம்மனை பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா காளியம்மா உடம்புல இருக்கிறது. காளியம்மாவை மட்டும் இல்லை, எந்த தெய்வத்துல இருந்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு உடம்புல இறக்கி தருவோம். இதுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பத்ரகாளி அம்மனை பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவை உடம்புல இறக்கிறதுக்கு முன்னாடி கும்பம், இதுக்கு உண்டான கும்பத்தை ஏத்தி, இந்த கும்பத்தை நம்ம ஏத்துறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த கலசத்துக்கு ஒரு கலச பூஜை நாங்க பண்ணிட்டு தான் இந்த கும்பத்தையே நாங்க ஏத்துவோம். கலச பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கும்பம் ஏத்தி அதுக்கு உண்டான படையல் எல்லாமே போட்டுட்டு, அதுல பாத்தீங்கன்னா நாங்க யாக வளர்த்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு யார் உடம்புல இறக்குறோமோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சக்கரத்தை வரைஞ்சி, அதுல தான் யார் உடம்புல இறக்குறோமோ அவங்கள அந்த சக்கரத்துல உட்கார வச்சுதான் நாங்க யாகத்தையே வளர்க்க ஆரம்பிப்போம். இதனால என்ன பலன் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப மாந்திரிக சம்பந்தப்பட்டமா ஒரு உடம்புல இறக்கணும், இப்ப அஷ்டகர்மங்கள் செய்யணும், வேற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில வேற மாதிரி ஒரு பூஜை பண்ணி நாங்க அவங்களுக்கு உடம்புல இறக்கி விடுவோம். இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில பாதுகாப்புக்கு மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பூஜை பண்ணி நாங்க உங்களுக்கு உடம்புல இறக்கி விடுவோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா பாத்தீங்கன்னா செஞ்சு நாங்க உங்களுக்கு உடம்புல இறக்கி விட்டுருவோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மாந்திரிகத்தில் இருக்கீங்க, மாந்திரிக சம்மந்தப்பட்ட இதான செய்யணும்னா அதுக்கு வேற மாதிரி நாங்க இப்ப செஞ்சிடலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த யாகத்தோட பலன் உங்களுக்கு உடம்புல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணணும், ஒரு உபாசன முறையா. இத பாத்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணாம ஒரே நாள்ல நாம இறக்குறது தான் இந்த ஒரு பூஜை இது. அதுக்கப்புறம் சரி பார்த்து முடிச்சிட்ட பிறகு நீங்க மந்திரம் சொல்ல, படையல் போட, பூஜை பண்ண இது எல்லாமே தாராளமா பண்ணிக்கலாம். இப்படி நீங்க ரெகுலரா போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல வராது. நீங்க அமாவாசை மட்டும் படையல் போட்டு பூஜை பண்ணா மட்டும் கூட போதும். இப்படி நீங்க செஞ்சுட்டே வரும்போது இந்த அம்மாவோட அனுகிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்படி நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அஷ்டகர்மங்கள் எது செஞ்சாலுமே நல்லபடியா நடந்து முடிக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த அம்மா உடம்புல இறக்குறது மட்டும்தான், பாதுகாப்புக்காக எல்லாத்துக்கும் செய்யற மாதிரி தான் இது. நீங்க இந்த அம்மா பாதுகாப்பாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மாந்திரிக சம்மந்தப்பட்டதுதான் வேணும்னாலும் அந்த முறையிலேயே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஜென்ஸ், அது ஆண்கள் மட்டும்தான் எடுக்கணுமா, ஏன் பெண்கள் எடுக்க கூடாதா, பெண்களுக்கு மாதவிடா எல்லாம் வருமா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் வேண்டாம். தாராளமா இந்த பூஜையை நீங்க யார் வேணுமா எடுத்து தாராளமா நீங்க பண்ணலாம். அது பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் அங்க கிடையாது. நீங்க அதுக்கு ஒரே பூஜைகள் எடுத்தீங்கன்னா நீங்க லேடிஸ்க்கு அதுக்கு எந்த மாதிரி பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத நாங்க பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சக்கரத்துல உட்காரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு உண்டான தாயத்தை நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு முன்னாடியே வச்சிடுவோம். அது நீங்க உட்கார்ந்த பிறகு உங்க கழுத்துல நாங்க போட்டு விட்ட பிறகுதான் அந்த யாகத்தையே ஆரம்பிப்போம். நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாக வளர்த்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 நாள் மட்டும் அசைவம், நான்வெஜ் எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். இதோட முறைகளே அப்படிதான். நாங்க யாக வளர்த்துட்டோம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது. இது நீங்க 11 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. அப்படி இருந்த முறையா நீங்க பண்ணிக்கிட்டு வந்தா மட்டும் தான் இது எல்லாமே கரெக்டா இருக்கும். நீங்க இப்படி வேணும்னா நீங்க பத்ரகாளி அம்மா மட்டும் இல்ல, வேற எந்த தெய்வத்தை நீங்க கேட்டு என்கிட்ட இது பண்ணாலுமே என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்க உங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா உடம்புல இறக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது எல்லாமே விலாவரியா தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எந்த தெய்வம் எதுவாகுதுன்றது சொன்னாலும் சரி, எது உங்களுக்கு முழு பாதுகாப்பா இருக்கும், உங்க தேவைக்கு என்னவோ அதை கொடுத்து நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.